இப்போ இந்த வீடியோல பாருங்க ஃபூட்டிங் கான்கிரீட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். எவ்வளவு தண்ணி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்க சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபூட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு தண்ணியை நிறுத்தி ஸ்டாக்னன்ட் பண்ணி நாங்க கியூரிங் பண்றோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது உண்மை இல்ல. கியூரிங் வந்து பண்றதுக்கான தண்ணி இது இல்ல. பாருங்க எவ்வளவு கிளியர் அண்ட் கிறிஸ்டல் கிளியரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபூட்டிங் நம்ம எப்படி பண்ணிருக்கிறோம், தண்ணி எந்த அளவுக்கு ஆழத்துல தண்ணி இருக்கு. இது ஃபூட்டிங், இது நம்ம எக்ஸ்கவேட் ஆக்சுவலா நம்ம எக்ஸ்கவேட் பண்ணிட்டு இருந்த பிட். ஸோ இந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரான வாட்டர் வந்து நின்றுட்டு இருக்கு. இதுக்கு ஆக்சுவலான காரணம் வாட்டர் டேபிளோட லெவல் தான். இங்க அவ்வளவு மேலால தான் தண்ணி இருக்கு. அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரான போர்ட்டபிள் வாட்டர் வந்து மேலாலே அவைலபிளா இருக்கு. ஸோ இது மாதிரி ஏரியால நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். நம்ம எக்ஸ்கவேட் பண்ண உடனே கீழ இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப நம்ம பிசிசி போடும்போதே டிவாட்டரிங் செஞ்சு தான் இந்த பிசிசி நம்ம போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பிசிசி கம்ப்ளீட் பண்ணி மார்க்கிங் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஏன்னா நம்ம ஃபூட்டிங் மார்க்கிங் பண்ணும்போது தண்ணி வந்து கீழ இருந்து ஊசாய் வந்துட்டே இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம டிவாட்டரிங் பம்ப் யூஸ் பண்ணி டிவாட்டரிங் பண்ணோம். ஸோ கான்கிரீட் பண்ணும்போதும் ஒவ்வொரு பிட்டையும் நம்ம ஃபுல்லா டிவாட்டரிங் பண்ணி தண்ணி இல்லாம பார்த்துக்கிட்டு தான் கான்கிரீட் பண்ணோம். ஸோ இது மாதிரி கோஸ்டல் ரீஜன்ல வாட்டர் டேபிள் மேலாலேயே இருக்கிற இடத்துல கான்கிரீட் பண்றது ஒரு சேலஞ்ச் தான். ஸோ இது மாதிரி ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்றீங்க, உங்களோட வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க இது மாதிரி ரீஜன் நீங்க செய்றீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி எது மாதிரி ஒர்க் பண்ணலாம், எந்த சீசன்ல இது மாதிரி ஒர்க் பண்ணலாம். இப்ப நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சம்மர்ல இருக்கிறோம், ஏப்ரல் மந்த் இந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல எப்படி இருக்கும், ஜனவரியில எப்படி இருக்கும் நீங்க பார்க்கணும். சோ அதனால ஒரு இது மாதிரி ரீஜன்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னா இது மாதிரி ஒரு சம்மர் சீசன் தான் கரெக்டா இருக்கும். ஆக்சுவலா நாங்க இந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேஷன்லாம் ஃபைனலைஸ் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணது இன்னும் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி. அப்போ வந்து இங்கேயுமே வந்து ஃபுல்லா தனியா நின்றுட்டு இருந்துச்சு. இந்த சைட்டுக்குள்ளேயுமே பயங்கர லெவல் ஹைட்டா தான் இருந்துச்சு. சொல்ல போனா இந்த இடத்துல நாங்க ஒரு லோடு கிராவலை போட்டு தான் இங்க பூமி பூஜையே செய்திருந்தோம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி. அப்போ கிரவுண்ட் லெவலுக்கு மேலேயே வாட்டர் இருந்துச்சு. இப்ப ட்ரை ஆனதால நம்ம இந்த அளவுக்காவது செய்ய முடியுது. இல்ல இனி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலன்னா எகைன் மழை வந்துடும், அதுக்கப்புறம் இனிமே வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் ஆயிரும். இது மாதிரி லொகேஷன்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது இப்ப காலம்லாம் டிவாட்டரிங் பண்ணி நம்ம காலம் கான்கிரீட் செய்தாலும் அதுக்கு மேல பிட்டுமன் கோட்டிங் பண்ண வேண்டியது எல்லாமே ரொம்ப அவசியம். ஸோ இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம பண்ணும்போது அதை எல்லாமே கன்சிடர் பண்ணணும். தென் இப்போ இது மாதிரி சைட்ல நம்ம செய்யும்போது ஃபூட்டிங் கான்கிரீட்டுக்குமே நம்ம அடிஷனல் கிளியர் கவர் கொடுத்து தான் ஃபூட்டிங் கான்கிரீட்டுமே செய்திருக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளோட ஸ்டீல் வந்து எக்ஸ்போஸ் டு வாட்டரா இருக்கலாம், இந்த மாய்ச்சரா இருக்கலாம். ஸோ அதனால ஈஸியா துருப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரி, வாட்டர் டேபிள் இவ்வளவு மேல இருக்கு, அப்புறம் ஏன் நம்ம வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங் போட்டிருக்கிறோம், பைல் தானே ரெக்கமெண்டட் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். சோ அப்படி கிடையாது. வாட்டர் டேபிள் மேலதான் இருக்கு, ஆனாலும் இதோட ஹார்ட் ஸ்ட்ராட்டம் எஸ்பிசியும் வந்து மேலாலேயே பெட்டரா தான் இருக்கு. சோ வாட்டர் கண்டிஷன் டிஃபர், அதோட எஸ்பிசி வேற. சோ நம்ம என்ன வேலை செய்ய போறோம் அப்படிங்கறது எல்லாம் டீட்டெயிலா டயக்னோஸ் பண்ணிட்டு அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வேலை செய்யறது சரியா இருக்கும். வணக்கம், நான் உங்க இன்ஜினியர் சச்சின் ஃப்ரம் சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன். சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் கடந்த 12 வருடங்களா 150+ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். நம்ம சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் கோயம்புத்தூர், சென்னை, சேலம் அண்ட் திருச்சி ரீஜியன்ல கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்றோம். சரி, இப்படி நம்ம எல்லா பிட்லயுமே தண்ணி 2 அடி 3 அடி அளவுக்கு இப்ப தேங்கி நின்னுட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கிற ஒரு சைட்ல நம்ம ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்றோம். இதுக்கு எது மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சரல் டீடைலிங் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா பைல் பண்ணிருக்கிறோமா அப்படின்னா இல்ல, இதுவும் நம்ம ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கா தான் பண்ணிருக்கிறோம். இப்படி தண்ணி எல்லாம் தேங்கி இருக்கு, இது மாதிரி இந்த சைட் பாக்குறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, தண்ணி இருக்கு, இதுல அப்புறம் நீங்க பைல் பண்ண வேண்டாமா அப்படின்னா அப்படி கிடையாது. எஸ்பிசி ஆஃப் இந்த சாயில், அந்த ஹார்ட் ஷட்டம் எங்க இருக்கு பொறுத்து தான் நம்ம அது பைல் பண்ண போறோமா, ஐசோலேட்டட் ஃபுட்டிங் பண்ண போறோமா, இல்ல வேற மாதிரி என்ன ஃபுட்டிங் செய்ய போறோம் அப்படிங்கிறது இருக்கு. சோ இது வாட்டர் டேபிள் மேலாலேயே இருந்தாலும் எஸ்பிசி ஆஃப் சாயிலுமே வந்து பெட்டராவே இருக்கு. சோ அதனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெக்கமெண்டட் ஃபார் ஐசோலேட்டட் ஃபுட்டிங். இது ஒரு G+1 நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம். G+2க்காக நம்ம இதை டிசைன் செய்திருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே பிளான் பண்ணிருக்கிறோம். சோ இங்க ஃப்ரண்ட்ல ஒரு கார் பார்க்கிங் வரதுக்கான பிளான் இருக்கு. அதுல தான் வந்து போர் பண்ணிருக்கிறோம். இங்க தான் செப்டி டேங்க் அண்ட் வாட்டர் டேங்க் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். சோ இது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லயும் நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி ஸ்ட்ராங் காலம் வீக் பீம்ங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம இதையும் செய்திருக்கிறோம். சோ வைடு பில்லர்ஸ் நம்ம எது மாதிரி ப்ரொவைட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறோம். இது வந்துட்டு இந்த சைட்ல யூஸ் பண்ணிருக்கிற ஸ்டீல இன்னொரு சைட்லயும் அப்படியே யூஸ் பண்ணலாமா கிடையாது. இங்கேயே ஒரு ஃபுட்டிங்கும் வேற வேற சைஸ்ல இருக்கலாம். ஒரு காலமும் வெவ்வேறு சைஸ்ல வெவ்வேறு டைமென்ஷன் ராட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அதனால உங்க ப்ராஜெக்ட்லயும் ஒரு ஸ்ட்ரக்சரிங்கோட கைடன்ஸோட நீங்க ப்ராஜெக்ட் செய்யறது நல்லது. எது மாதிரி சேலஞ்சிங்கான ஒர்க்கா இருந்தாலும்
இருந்தாலும் செய்ய முடியும். சரி, இப்ப இது மாதிரி சைட்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கான சேலஞ்ச் வந்து இந்த தண்ணியில வேலை செய்யறது தான். ஸோ அதாவது சீசன், எந்த சீசன்ல நீங்க ஒர்க் பண்றீங்கிறது ஒன்று முக்கியம். அப்புறம் கான்ட்ராக்டர் சம்டைம்ஸ் டீவாட்டரிங்க்கு வந்து அடிஷனல் காஸ்ட் கலெக்ட் பண்ணலாம், சிலர் வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. நாங்க எங்க ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்க நிறைய ஒர்க்குக்கு வந்து அடிஷனல் ஒர்க் இதெல்லாம் கலெக்ட் பண்றோம்னு சொல்லி நாங்க லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த டீவாட்டரிங் வந்து கிளைண்ட் ஸ்கோப்பா, எங்களோட சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்கோப்பா அப்படின்னு சொன்னா இதுக்கு நாங்க அடிஷனல் காஸ்டா போறது இல்ல. டீவாட்டரிங் பம்ப் அண்ட் டீவாட்டரிங் ஒர்க் வந்து சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட கோப்பு தான். அடிஷனல் காஸ்டா நாங்க இதைய கிளைம் பண்றது இல்ல, சேம் காஸ்ட்ல தான் இதை நாங்க செய்யறோம். பட் இது மாதிரி சைட்ல நீங்க செய்யும் போது ஃபர்ஸ்ட் உங்க கான்ட்ராக்டர் டீவாட்டரிங்க்கு வந்து அடிஷனல் காஸ்ட் வாங்குவாரு இல்ல அதுக்கு என்ன சார்ஜ் வருங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிட்டு அப்புறம் போறது பெட்டர். ஏன் அப்படின்னா இந்த டீவாட்டரிங் செஞ்சு ஒர்க் பண்றதே வந்து ஒரு ரொம்ப டஃப்பான டாஸ்க். இந்த ஜியோகிராஃபியில ஒர்க் பண்ணாத ஒருத்தங்கனால திடீர்னு வந்து எக்ஸ்கவேட் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களால பெர்ஃபெக்ட்டா இதை செய்ய முடியாது. சோ இது மாதிரி ஒரு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் டீம், இதுக்கு முன்னாடியே இந்த தண்ணில எல்லாம் வேலை செஞ்ச டீம் இருந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த ஒர்க் செய்யறது ஈஸியா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான வீடியோஸ்க்கு சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட இணைஞ்சு நீங்க கான்ட்ராக்ட் அல்லது உங்களோட கனவு வீடோட கன்சல்டேஷன் ஒர்க் செய்யணும் அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.